கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 2:19. ரோமன்ஸ் 2:19. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும். என்ன கர்த்தர் எதற்காக உங்களை ஏற்படுத்தினாரு? இஸ்ரவேல் தேச மக்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருட்டில் இருக்கவனுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியதாம். ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். இதற்காகத்தான். ஆனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த வேத வசனத்தை வாசித்து விட்டு கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வெளிச்சம் செய்ய வேண்டிய அவர்கள் மாறாக என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுறவங்களா மாறிட்டாங்களே ஒழிய அவங்க குருடர்களுக்கு இவங்களே குருடாயிட்டாங்க. அதனால் குருடர்களுக்கு வழிகாட்ட முடியாதவங்களா போயிட்டாங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லும்போது, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்களே என்றார். எப்படி? குருடனுக்கு குருடன் எப்படி வழிகாட்ட முடியும்? யாராவது ஒருத்தன் பார்வை இருந்தவன் தானே குருடனுக்கு வழிகாட்ட முடியும். இங்கே குருடருக்கு குருடரை வழிகாட்டக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 23வது அதிகாரத்தில் ஆண்டவர் அத்தனை முறை அவர்களை திட்டுறாரு. இதை சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லும்போது, குருடரான வழிகாட்டியிலே உங்களுக்கு ஐயோ. எப்படி? குருடரான வழிகாட்டியே. 17வது வசனம், மதிகேடனே குருடரே. எப்படி? மதிகேடனே குருடனே. 19வது வசனம், மதிகேடரே குருடரே. எத்தனை முறை சொல்கிறாரு பாருங்க. அடுத்து 24வது வசனம் பாருங்க, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவராய் இருக்கிறீர்களே. எப்படி? அவ்வளோ மோசமானவங்கள. 26வது வசனம், குருடனான பரிசேயனே. எப்படி? குருடனான பரிசேயனே. இவர்கள் எல்லாம் என்ன? அவர்கள் மற்றவர்களுக்கு வழி காட்டக்கூடிய ஒரு மக்களாய் இருக்க வேண்டியவங்க. மாறாக என்ன பண்ணாங்க? இவர்கள் குருட்டுத்தனமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையை இழந்து தாங்கள் என்ன தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக. யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்கிறோம். ஒரு பிறவி குருடன், அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாரு. அவனுக்கு அந்த பார்வையடையக்கூடிய ஒரு தன்மை வருது. இப்போ முதல்ல அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க மத தலைவர்கள் எல்லாம், அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க? பயந்து போய் நீங்களே அவனை கூப்பிட்டு கேளுங்க. மறுபடியும் 2வது முறை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவன் மறுபடியும் சொல்கிறான், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் இது பண்ணார். அடுத்து 3வது முறை அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கடைசி அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? இவர் தேவன்கிட்ட இருந்து வரலன்னா எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யோவான் 9வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லும்போது, அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஜெய், நீ பாவத்தில் பிறந்த நீ எப்படி எங்களுக்கு சொல்ல முடியும்? நாங்கள் தானே மத தலைவர்கள், எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவனை வெளியே துரத்திட்டாங்க. அப்போ என்ன? குருடருக்கு வழிகாட்டியாக இருட்டில் இருக்கவங்களுக்கு வெளிச்சமாக அவனை வச்சா நீங்கள் என்ன அதை செய்ய தவறிட்டீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இங்கே ரோமர் 2வது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி சிறப்புரிமை பெற்றவர்கள், எப்படி கர்த்தர்கிட்டருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க, எப்படி கர்த்தர்கிட்டருந்து நியாயப்பிரமாணத்தை கேட்டாங்க, எப்படி எல்லா தேவ ஆராதனை, இப்படி எல்லாத்தையும் அவங்களுக்குன்னு இவ்வளவுப்பட்ட சிறப்புரிமைகள் கொடுக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் எதற்காக? அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருட்டில் இருக்கவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணுங்கிறக்காக தான். இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? ஏதோ நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்கிறக்காகவா? இல்லை நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப அவசியமானவங்கன்றனாலையா? கிடையாதே. நம்மளை கர்த்தர் ரட்சித்தது எதற்காக? நமது மூலமாய் மற்றவர்களுக்கு நாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்ம எப்படி மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க முடியும்? நாம் அறிந்து கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் எப்படி வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்வதற்காகத்தானே. ஏன்னா இருட்டிலையும் கட்டுகள்லையும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக, ஒரு வழியை காட்டக்கூடியதாக, வழி இதுவே, இதிலே நடந்து போங்கள் என்று சொல்லக்கூடியதாக அந்த குறுகளும் இடுக்கடுமான அந்த வழியை காட்டி அதன் மூலமாய் அவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்லி
அவர்களுக்கு இயேசுவே வழி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளாகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வழிகாட்டுகிற நம்ம அந்த குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவே வழி என்று காட்டக்கூடிய ஒரு வழியை காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்களும் அந்தகாரத்தில் நடக்கிறவங்களா இருக்கிறீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக, இதுவே வழி வாருங்கள் என்று சொல்லி, இயேசுவே வழி என்று சொல்லி, அதன் மூலமாய் ஆண்டவரே உமக்கென்று ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தி எங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.